மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு அம்மா வீட்டில் காடை கிரேவி நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் எப்போ சிக்கனை வந்து ஸ்டாப் பண்ணேனோ அதுக்கு 2 இயர்ஸ் கழித்து நான் அந்த காடை வந்து எப்படியோ பழகிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. நானே எப்படியோ செஞ்சுக்கிறேன், நீங்கள் வந்து செய்ய வேணான்னு சொல்லிட்டு நானே காலையில் வந்து காடை கிரேவி செஞ்சிட்ருந்தேன். அது செஞ்சு முடிச்சுட்டு ஏன்டா இப்படி வந்து டைம் வந்து இன்னும் போனதுக்கப்புறம் போகவே மாட்டே தெரில, அவ்வளோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும்போது டைம் டக்குன்னு போயிடும். ஒருவேளை ஊருக்கு போயிருக்கனாலே எவ்வளோ ஸ்லோவாக போதான்னு தெரியல. அதுக்கப்புறம் விவிஷாவை எங்கள் அம்மா உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. விவிஷா குட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகிருக்கா இப்போ தான். அதுக்கப்புறம் நானும் போயிட்டு பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தேன். மேடம் வந்துட்டு இந்த பீம் பேக்கில் வந்து குழந்தையா இருக்கும்போது படுக்கவே மாட்டாங்க, பயந்து எந்திரிப்பாங்க. இப்போ வந்துட்டு அத்தனை அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் போகிறேன், நான் போய் படுக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு நல்லா காடை கிரேவி வச்சு சாப்பிட்டு கப் கேக்கும் சாப்பிட்டுட்டு டேடின்ட்டு டேடி பொம்மைக்கு வந்து விஷா குட்டி உமா கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வீட்டுக்கு போய் அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு நைட்டு வந்து நானும் எங்கள் அம்மாவும் பீஸா தான் செஞ்சுக்கிட்டோம். எனக்கு அதே மாதிரி காடையில் வந்துட்டு நான் பீஸா செஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு சிக்கனில் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ பீஸா வந்து ஆல்டர்னேட் இந்த மாதிரி செஞ்சு விற்கிறாங்களே, ஸோ அங்கேயே தான், ஸோ ஈஸியாக குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு சூப்பராக தூங்கியாச்சு. ஓகே, டாடா, பாய்.